கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயசி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம தியானிக்க போற வார்த்தை சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த வார்த்தை எதுக்காக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 7ஆம் வசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜா, அவருக்கு நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் எதிராளிகளால அவர் ஜீவனுக்கு நிறைய ஆபத்துகள் வருது. அப்ப தப்பித்து கொள்ள ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காரு. இந்த ஆலோசனைக்கும் இல்ல வேற ஏதாவது அவர் ராஜாவா இருக்கிறதுனால ஒரு தேசத்தின் நன்மைக்காகவோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆலோசனை கொடுத்ததுக்காக அவர் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாரு, ராக்காலங்கள்ல அவருக்கு அந்த உணர்த்துதல் வருது. உள்ளந்திரியங்கள்ல என்ன உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்கள்ல இந்த ஆலோசனை அந்த உணர்த்தும் போது ஆண்டவரை துதிக்கிறாரு. என்ன இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்னு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அப்ப ஆலோசனை தரும்போது நம்ம இருதயத்துல தோன்றும் போது அப்ப நம்மளுக்கு என்ன தோணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்பா ஆமா இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை தந்துட்டீங்க அப்படி சொல்லி நம்ம ஒரு சந்தோஷத்தோட சொல்லுவோம். அதேதான் இந்த இடத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துலதான் இப்ப சொல்றாரு, ஆகையால் இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு, ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து என்ன அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுத்துட்டார். அதனால இவர் சந்தோஷமா இருக்கிறார். யாரு, சங்கீதக்காரனாகிய தாவீது. சந்தோஷத்துல என்ன சொல்றாரு, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, அப்படியே சந்தோஷத்துல இருக்கிறார். என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். இப்போ என் மனசுக்கு எல்லாம் சரியா போச்சு, அப்ப என் மாம்சம் என்ன ஆகும், இனிமே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து பார்ப்பா அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு ஒரு பெரிய உபத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு தப்பித்து கொள்ள வழி செய்துட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் வந்துடும். அப்போ அதே போல இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, தங்கி இருக்கும், நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என் மாம்சமும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டீங்க, உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண ஒட்டீர். அப்போ உம்முடைய பரிசுத்தவான்கள், அதாவது சங்கீதக்காரன் நான் பரிசுத்தவானா இருக்கேன், அதனால என்ன அழிவை காண ஒட்டீர் அப்படின்றார். காண விட மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அடுத்த வார்த்தையில, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இது எல்லாமே கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவருக்கு நேரிட இருந்த பிரச்சனையில இருந்து அவருக்கு விடுதலை தந்ததுனால, ஆண்டவர் காப்பாத்தினதுனால சந்தோஷத்துல, ஆண்டவரே என்ன ஆத்துமாவை பாதாளத்துக்கு விடல, ஆண்டவரே என்ன உம்முடைய பரிசுத்தவான்களை நீங்க அழிவை காண விடல. அப்போ ஏதோ ஒரு அழிவு வந்திருக்குது, அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை அழிவை காண விடாம பண்ணிட்டாரு. அதே போல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்துல எப்படி ஜீவனோடு இருக்கிறது அப்படின்ற அந்த வழிய எனக்கு தெரியப்படுத்திட்டீங்க. உம்முடைய சமூகத்தில் எப்பவுமே உங்களுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல, ரொம்ப அதிகமான சந்தோஷம். நமக்கும் ஆண்டவர் ஒரு கடன் தொல்லையெல்லாம் திடீர்னு மாத்திட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல பெரிய வியாதியை திடீர்னு குணப்படுத்திட்டாருன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு வேலை காரியத்துல நம்மளுக்கு பெரிய போராட்டத்துல இருந்து விடுதலை தந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்து அவரை மீட்டெடுத்ததுனால, அவருக்கு பிரச்சனைகள் போனதுனால அவருக்கு ஒரே சந்தோஷத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்றார், ஜெபிக்கிறார், விண்ணப்பம் பண்றார், அது மாதிரி இருக்கிறார். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு பிரச்சனையா இருந்தா தப்பித்து கொள்ள வழி செய்வார். நம்மள இருதயத்தை பூரிப்பாக்குற மாதிரி ஒரு பிரச்சனை, ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் ஆனா என்ன பண்ணுவார், நம்மளுடைய இருதயத்தை பூரிக்கிற மாதிரி செய்வாரு, நம்மளுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி செய்வாரு. நம்மளுடைய ஆத்மாவை ஒரு நாளும் பாதாளத்துக்கு விட மாட்டாரு, பரிசுத்தவான்களை ஒரு நாளும் அழிவை
காண விடவே மாட்டார் ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழும்போது ஒரு நாளும் நம்ம அழிவை காண மாட்டோம். எப்பயுமே அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்குது. அதனால நம்ம பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் அடைய வேண்டுமானா நம்ம பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றணும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம 17ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்க போறோம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.